என்னடா உள்ள போயிடாம? ஏய் வெளியே வரட்டும், வா வெயிட் பண்ணுவோம். கேஷவ், அவனுக்கு நல்ல அடின நீங்க சொன்ன மாதிரி அடிச்சிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நம்ம கிட்ட அடி வாங்கினானே அலமுவோட அண்ணன் இங்கதானே அட்மிட் ஆயிருக்கான். இப்பதானே ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க. என்னமோ அவனுக்கு நல்ல நேரம் ஹாஸ்பிட்டல் வச்சு அடி வாங்கியிருக்கான். உடனடியா முதலுதவி கிடைச்சிருக்கு. அண்ணே போலீஸ் வந்திருக்குண்ணே. போலீஸா? எதுக்கு? நம்ம விவகாரத்தை விசாரிக்கிறதுக்கு தான். போலீஸுக்கு யாருமா தகவல் கொடுத்தா? அடிதடி கேஸுங்கிறதுனால போலீஸ்ல புகார் பண்ணாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனாலதான் ஹாஸ்பிட்டல்லே சொல்லிருப்பாங்க போல இருக்கு. கீழே ரிசப்ஷன்ல விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, அப்ப அடுத்து இங்க தானே வந்து விசாரிப்பாங்க? ஆமாங்க அண்ணே, போலீஸ் வரும்போது நீங்களா இருந்தா பிரச்சனை ஆயிடும்னே. தயவு செஞ்சு கிளம்புங்கண்ணே. ஏமா இப்ப என்ன கொலையா பண்ணிட்டோம்? ஒரு சின்ன அடிதடி அவ்வளவுதானே. போலீஸ் வந்து என்னமா பண்ண போறாங்க? விசாரிப்பாங்க. விசாரிக்கட்டும், பாத்துக்கலாம். இல்லண்ணே, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா சிக்கலா போயிடுனே. எதுக்குண்ணே அதெல்லாம்? வேண்டாண்ணே, போயிடுங்க. தங்கச்சி, போலீஸ்க்கு பயந்து நாங்க போயிட்டோன்னு வச்சுக்கோ, போலீஸ் வந்து விசாரிக்கும், அடிச்சவங்க யாரும் இங்க இல்லைன்னு போயிடும். ஆனா அடிப்பட்டவன் சும்மா இருப்பானா? அவன் பணக்காரன்னு வேற சொல்றேன். அவனை அடிச்சதுக்கு பழிவாங்க அவன் ஆட்கள் உங்களை தேடி வரமாட்டாங்களா? கும்பலா வந்து அடிச்சானுங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சின்ன மாப்பிள்ள இன்னும் கண்ணு முழிக்கல. கண்ணு முழிச்சாலும் கை உடைஞ்சு கிடக்குறாரு. ஒன்னும் பண்ண முடியாது. பெரிய மாப்பிள்ள அடி வாங்க தான் லாய்க்கு. தடுக்கிறதுக்கோ திருப்பி அடிக்கிறதுக்கோ லாய்க்கு இல்ல. அப்படி இருக்கிறப்போ நாங்க போயிட்டா உனக்கு யாருமா பாதுகாப்பு? அது சரி மச்சான், இப்ப நீங்க இருந்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? முதல்ல அதை சொல்லுங்க. போலீஸ் கண்ணுல பட்டீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப மட்டும் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? வீணா நீங்க உள்ள போனதுதான் மிச்சம் ஆயிரும். அப்ப நாங்க என்னதான் பண்ணலாங்கிறீங்க? இங்க இருந்து நீங்க உடனே கிளம்புறதுதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. அப்போ ஒண்ணு பண்ணலாம். இங்க இருந்து நாங்க கிளம்பி போறோம். ஆனா ஊருக்கு போகல. இங்கே பக்கத்துல ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்கலாம். போலீஸ் பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைனா நாங்க ஓடி வந்துடுவோம். இது நல்ல ஐடியா தான் மச்சான். சரிண்ணே, அப்ப கிளம்புங்க. போலீஸ் வந்துற போது. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். மாப்பிள்ளை பத்திரமா பாத்துக்க. பக்கத்துல தான் இருப்போம். எதுனாலும் போன் பண்ணு. சரி வரமா. இந்த பாரு, நான் மச்சான் எல்லாருக்கும் லாட்ஜ்ல ரூம் போட்டு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? பாத்துங்க, போலீஸ் கண்ணுல படாம பத்திரமா கூட்டிட்டு போயிடுங்க. அதெல்லாம் பாத்துக்கிறேன். வாங்க மச்சான், வாங்க வாங்க வாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா. என்ன தம்பி வணக்கெல்லாம் பலமா இருக்கு? இல்ல ஒண்ணும் இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், அதுக்காக தான். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? இல்ல நம்ம சிந்துவை பத்தி தான். சிந்துவை பத்தி என்ன? இல்ல சிந்துக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பார்த்து காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குன்னு தான். நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்னும் அமையல தம்பி. இல்ல சிரமத்தை பார்க்காம இன்னும் கொஞ்சம் தீவிரமா தேடி சிந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நல்லதுதான். ஏன்னா சிந்துக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. நீங்க மாப்பிள்ள தேர்றதுக்குள்ள அதுவே தேடிக்கும் போல இருக்குமா? என்ன தம்பி சொல்றீங்க? சிந்து என்னடி, யாரையாச்சும் லவ் பண்றியா? சாச்சா,
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த பாரு, லவ் பண்றத தப்புன்னு நினைக்கிற ஆளு நான் கிடையாது. அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லிடு. பையன் நல்ல பையனா இருந்தா போதும். பையன் ரொம்ப நல்ல பையன் தான், அதுக்கு நானே கேரண்டி கொடுப்பேன். அப்புறம் என்ன, அந்த பையனுக்கே பேசி முடிச்சிடலாமே. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குமா. என்ன சிக்கல்? பையன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அதுவும் வேற ஒரு பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணவன். அந்த பொண்ணோட இப்பயும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற? கல்யாணமானவனியா காதலிக்கிறா? ஆமாமா. ஏய், என்னடி இதெல்லாம் உண்மைதானா? மா, இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு இவர் சொல்றத நம்பிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. இந்த ஆள் பொய் சொல்றாருமா. இல்லம்மா, பொய்யெல்லாம் இல்ல. என்னால நான் சொன்னது ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். மா, நீ என்ன நம்புறியா இல்ல இவரை நம்புறியா? புழுகுறாருமா இந்த ஆளு. இவரா ஏதாவது செட் பண்ணி கொண்டு வந்து ஆதாரம்னு உன்னை நம்ப வைக்க பாக்குறாரு. நான் எதுவும் செட் பண்ணலாமா? நான் சொல்ற ஆதாரம் உங்க பொண்ணு போன்லயே இருக்கு. கொஞ்சம் போனை கொடுக்க சொல்லுங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன். போன குடுறீ. மா, அவர் ஏதோ சொல்றாரு, நீயும் நம்புற? மா, என் போன்ல எனக்கு எதிரா எப்படிமா ஆதாரம் இருக்க முடியும்? இருக்க முடியாது இல்ல. அப்புறம் என்ன, தைரியமா போன குடு. என்னடி, எப்பவும் நான் தான் உனக்கு போன் பண்ணுவேன், இப்ப நீ எனக்கு போன் பண்ணிருக்க? இல்ல, சென்னைக்கு போயிட்டு வந்த விஷயத்தை பத்தி பேசணும் நினைச்சேன், பேசவே முடியல. அதான் என்னன்னு கேட்கலான்னு போன் பண்ண. ஸ்ரேயா கிட்ட இருந்து சித்தார்த்த பிரிச்சு அவனை என் வலையில மடக்கி போடுறதுக்கு தான் நான் சென்னைக்கு வந்திருக்கிறேங்கிற விஷயம் அவனுக்கு இப்ப வரைக்கும் தெரியவே தெரியாது. அந்த கண்ணாடிக்காரி ஸ்ரேயாவை பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு நான் சித்தார்த்து கூட சந்தோஷமா வாழ வேண்டியதா பாக்கி. அது உன்னோட பிளான். அதுக்கு உங்க அம்மா ஒத்துப்பாங்களா? சித்தார்த்த கவர் பண்றதுக்கு இவ்ளோ டிராமா போட்டவ எங்க அம்மாவை கவர் பண்றதுக்கு கூடுதலா 2 டிராமாவை சேர்த்து போட மாட்டேனா? நான் போடுற நாடகத்துல சித்தார்த், ஸ்ரேயா, எங்க அம்மா, மணி மாமா எல்லாருமே கவர் போறாங்க. நீ பாத்துக்கிட்டே இரு. இந்த ஆதாரம் போதுமாமா? ஏண்டி கேடு கட்டவளே, என்னடி வேலை இது? குடிய கெடுக்கிறவளே, பொன்னாடி நீ எல்லாம். ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? பொன்னாடி நீ. உன்னை. ஏய். தம்பி, இவ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல தம்பி. சிந்துவை சொல்லி குத்தலாமா? காலம் அப்படி கட்டு கிடக்கு. ஒத்த புள்ளையா வளருதுன்னு கையில செல்போனு லேப்டாப்னு கிடைச்சதும் உறவுகளோட வலிமை தெரியாம போயிருது. ஆனா ஆமாம்மா, பசங்க கேட்குறாங்கன்னு அவங்க கையில ஸ்மார்ட் போனு, லேப்டாப்பு, ஐபேடுன்னு வாங்கி கொடுத்துட்றோம். இன்டர்நெட் கனெக்ஷன் வேற எடுத்து கொடுத்துட்றோம். அதுல அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு அதை நம்ம கண்காணிக்கிறதே இல்லை. இப்படிதான் ஏதாவது தப்பா கத்துக்கிட்டு வந்து அவங்களோட மொத்த வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. கத்தியே பயன்படுத்த தெரியாத ஒரு குழந்தைகிட்ட கத்தியை கொடுத்தா அது எப்படி கையை கிழிச்சுக்குமோ அந்த மாதிரிதாம்மா இதுவும். சரி தப்பு எதுவுமே தெரியாம இந்த மாதிரி மனசை கிழிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க அவங்க. தம்பி, இந்த விஷயம் உங்களுக்கோ அவ ஃப்ரெண்டுக்கோ தவிர வேற யாருக்காவது தெரியுமா? சேச்சே, வேற யாருக்கும் தெரியாதுமா. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க தம்பி. அப்படி சொன்னீங்கன்னா சொல்ல மாட்டோமா. சொன்னா சிந்துவோட வாழ்க்கை கெட்டு போயிரும் எனக்கு தெரியாதா? ரொம்ப நன்றி தம்பி. இவளை நான் பாத்துக்கிறேன். இனிமே இப்படி ஒரு தப்பா அவ பண்ணவே மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. அம்மா, நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குதுமா. மறுபடியும் இது மாதிரி நடக்காம இருக்கணும்னா எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா. சொல்லுங்க தம்பி. பிரச்சனைக்கு காரணம் சிந்துவோட பார்வையில சித்தார்த் இங்க இருக்கிறனால தானே. சிந்துவோட பார்வையில இருந்து சித்தார்த் போயிட்டா வேலை இங்க வச்சுக்கிட்டு அவங்கள எங்கப்பா போக சொல்ற? அம்மா, வேலையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா, ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஆனா இந்த விஷயம் தப்பாயிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. அதனால சித்தார்த்தை பார்த்து பேசி நீங்க இருந்தா முன்னேற முடியாது, அதனால நீ சென்னைக்கு போயிருன்னு சொல்லி சித்தார்த்தும் ஸ்ரேயாவும் நீங்க சென்னைக்கு அனுப்பிச்சிருங்கம்மா. அப்படி பண்ணிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. சரிப்பா, அப்படியே பண்ணிடுறேன். தம்பி, சரியான நேரத்துல இந்த விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றிப்பா. என்னம்மா நீங்க
நான் எங்க பாப்பாவோட வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு சுயநிலத்துல தான் நான் செஞ்சேன். தம்பி, நீங்க பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய உதவி. இத நான் மறக்கவே மாட்டேன். அம்மா விடுங்கம்மா. இந்தாங்கம்மா. வரேன் தம்பி. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? இல்ல சாட்சி ஆதாரம்னு என்ன கூப்பிட்டு சாட்சி சொல்ல வைப்பீங்களோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை நீங்க என்ன கூப்பிடல. ஏன் வந்து சாட்சி சொன்னாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ அதுக்கு இல்லங்க, சொல்லி இருந்தீங்கன்னு வைங்க, சிந்துக்கு விழுந்த அடியில பாதி அடி எனக்கு விழுந்திருக்கும். அவ்வளவு பயம் இருக்கிற ஆளு எதுக்கு இந்த மாதிரி காரியம் பண்ண துணை இருக்கணும்? நட்புக்காக தாங்க. நட்புன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கும்போது கூட சேர்ந்து சிரிக்கிற பேரு நட்பு இல்ல. ஃப்ரெண்டு தப்பு பண்ணும்போது ஏய் நீ தப்பு பண்ற, இப்படி செஞ்சா உனக்கு கெடுதல் வரும், வேண்டா செய்யாதன்னு மூஞ்சில இடிச்சு சொல்ற பேர் தாங்க நட்பு. அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காதுங்க. நான் எப்படி பார்த்தா உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க நல்லதே பண்ணீங்க, கெட்டதான் பண்ணிருக்கீங்க. சாரிங்க. இனிமேலாச்சும் சிந்துக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கா பாருங்க. போங்க. இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், இவருக்கு இப்ப எப்படி இருக்கு? ரிப்போர்ட்ஸ்லாம் நார்மலா தான் இருக்கு. அடி நல்ல அடி, வெளிக்காயம் ஒண்ணும் இல்ல, உள்காயம் நிறைய இருக்கு. மெடிசின்ஸ்லாம் எழுதியிருக்கேன், நர்ஸ் கொடுத்துருவாங்க. பெயின் கொஞ்சம் இருக்கும், பொறுத்துக்க வேண்டியதுதான். சரி, அப்ப இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்களா? இல்ல, இந்த அடிக்கு நைட் காய்ச்சல் வந்தாலும் வரும். இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கட்டும், நாளைக்கு நான் வந்து பாக்குறேன். நிலைமையை பொறுத்து நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி செய்றேன். சரிங்கம்மா, பாத்துக்கோங்க. மெடிக்கல்ல சொல்லி இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க, நான் வந்து மாத்திரையை கொடுக்குறேன். ஓகே. அமுதா, இத கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா? என்ன கேஷவ், வலிக்குது. ரொம்ப பெயினா இருக்கா? ஏன் கேஷவ், இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு. நான் என்ன பண்ண ஆர்த்தி, மன்னிப்பு கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சிட்டாங்க. அலமு, உனக்காக தாம்மா எல்லாத்தையுமே பண்ணேன். உனக்கும் நாதனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க காலில் விழுந்தேன். அது கடிச்ச பரிசு பார்த்தியா? எப்படி அடிச்சு போட்டாங்க பாரு. மன்னிப்பு கேட்டவன போய் யாராச்சும் அடிப்பாங்களா? அண்ணே, மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு கால நேரம் இருக்குன்னு. என்ன மேடம் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? மன்னிப்பு கேட்கறதுக்கெல்லாமா நேரங்காலம் இருக்கு? புரியாம பேசாதீங்க வரது. உலகத்துல எல்லாத்துக்குமே கால நேரம் இருக்கு. என்ன நீங்க பண்ண காரியத்தினால அவங்க ஏற்கனவே நம்ம மேல கடும் கோபத்துல இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். அவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்க ஊர்க்காரங்க வந்திருக்கிறாங்கன்றதும் தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போய் யாராவது மன்னிப்பு கேட்பாங்களா? மன்னிப்பு கேட்கறதா இருந்தா கூட நம்ம கை ஓங்கி இருக்கிற நேரத்துல கேட்கணுமே தவிர அவங்க கை ஓங்கி இருக்கிற நேரத்துல கேட்டா இப்படிதான் ஏறி மிதிப்பாங்க. சரி விடுமா, கீட் வாட்டர் தானிக்கு தீனிக்கு சரியா போச்சு. நான் நாதனோட அப்பாவை அடிச்சேன், அவங்க என்ன அடிச்சாங்க. கணக்கு நேரம் ஆயிடுச்சுல, இனிமே எந்த பிரச்சனை வராது, விடு. அது எப்படி நான் வராம இருக்கும்? உங்களை போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சா சும்மா விடுவாரா? ஏன் உங்க பையன் ரோஹித்க்கு தெரிஞ்சாவே சும்மா இருப்பானா? பதிலுக்கு அவங்கள அடிக்கணும்னு கிளம்ப மாட்டாங்க. இவங்க போய் அவங்கள அடிச்சா அவங்க சும்மா இருப்பாங்களா? இப்படியே ஆளாளுக்கு அடிச்சிட்டு இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு? பிரச்சனை பெருசாவுமே தவிர இது எப்படி முடியும்? அலமு, பிரச்சனை முடியணுங்கிறதுக்காக தானே நான் மன்னிப்பே கேட்டேன். அவங்க ஆளுங்க என்ன அடிப்பாங்கன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? என்னன்னு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் நீங்க வந்தவனே சொன்னனே, அவங்க ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க, பிரச்சனை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு. அப்புறம் எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணீங்க? என்ன மேடம் நீங்க பேசுறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஒரு மனுஷன் தான் பண்ண காரியம் தப்பாச்சேன்னு நினைச்சு அதனால தன் தங்கச்சி வாழ்க்கை பாதிக்க கூடாதேன்னு தவிச்சு தான் பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணலாம்னு நினைச்சாருன்னா அவரை பாராட்டுவீங்களா? அதை விட்டுட்டு ஆளுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க சார் எவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு பெரிய மனுஷனோட பையன், ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி, படிச்சவரு, பண்பாளர், நாகரிகம் தெரிஞ்சவர். அப்படிப்பட்டவர் பொது இடம் கூட பார்க்காம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னா சரி பரவாயில்ல மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஆள வச்சு அடிக்கிறாங்க. நீங்க என்னடா அவங்க அடிச்சது தப்பு இல்ல, இவர் நேரங்காலம் தெரியாம போய் மன்னிப்பு கேட்டதான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன மேடம் நீங்க ஏன் இப்படி தலைகளை நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? வருது வேணா
அலமுன்னு சொல்லாத, அவளோட வேதனை அவளுக்கு. இருக்கட்டும் சார், அதுக்காக ஏன் சார்? நாதன் அலமு மேடத்துக்காக அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காரு. அலமு மேடம் துடிக்கிறாங்க, அது ரைட்டு, அது நியாயம். அப்ப நீங்க யாருக்காக அடிபட்டீங்க? அலமு மேடத்துக்காக அடிபட்டு தானே ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க. உங்களுக்காகவும் அலமு மேடம் துடிக்கிறது தானே நியாயம். அதை விட்டு இப்பவும் நாதன் குடும்பத்துக்காகவே துடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்ன்றேன். தேவையில்லாம பேசாதீங்க. கேஷவ் அடி வாங்கினதுல இங்க யாரும் வருத்தப்படாம இல்ல, எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு. தேவையில்லாம முன் யோசனை இல்லாம ஏன் போய் அடி வாங்கணும்னு தான் கேட்டோம். நீங்க என்ன சொன்னாலும் சரி மேடம், ஆனா என்னால அந்த நாதன் குடும்பத்தை மன்னிக்கவே முடியாது மேடம். திருட்டு அயோக்கிய பசங்க, அவங்க சவகாசமே நம்ம வீட்டாளுங்க யாருக்கு இருக்க கூடாது மேடம். கேசவ சார் மேல கைய வச்சதுக்கு அவங்க தொடர்பே சுத்தமா கட் பண்ணி விட்டுறணும் மேடம். பேச்சுவார்த்தை கூட வச்சு கூடாதுன்றே. வருது, என்னையா பேசுற? நான் மன்னிப்பு கேட்டு போனது அலமுக்கு நாதனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் ஆயிடக்கூடாதுன்னு தானியா? அது ரைட் சார், மன்னிச்சிருந்தா ஓகே தான். மன்னிக்கலையே, மண்ணக்க வச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி கிடக்கான்னு கேக்குறேன். வரது, அதையெல்லாம் முடிவு பண்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அவங்க யாரோட பழகணும் பழக கூடாதுங்கிறது அவளோட விருப்பம். உங்க விருப்பப்படி அவ நடந்துக்க முடியாது. சரி மேடம், என் அறிவு கட்டினதை நான் சொல்லிட்டேன் மேடம். அதை கேட்கறதும் கேட்காதும் உங்க விருப்பம். ஹலோ, ஆமாண்டா, இன்னைக்கு லீவு. ஏன்டா? ஓ அப்படியா, சரிடா, அப்ப நாளைக்கு வந்துடுறேன். ஓகேடா. யாரு மதன்? என் கிளாஸ்மேட் அத்தை, நாளைக்கு இன்டர்னல் அசைன்மெண்ட்காக ஒரு டெஸ்ட் இருக்கான். எழுதலைன்னா இன்டர்னல் மார்க்ஸ் போயிடுமா. லீவ் போடாம வந்துட சொல்றான் அத்தை. நான் கிளம்பட்டுமா அத்தை? ஓகேப்பா, நீ கிளம்பு அமுதா. அலமுக்கு துணையாதான் நான் இருக்கேன்ல, நீ கிளம்புறதுனா கிளம்பு. சரி பெரியம்மா, நான் கிளம்புறேன். வரேன் அத்தை. போயிட்டு வரேன் பெரியப்பா. மேடம் கொடுங்க மேடம், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏண்டா அண்ணே, அந்த காரியம் முடியும்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே கிடக்கேடா. அண்ணே இன்னைக்கு ஈவினிங் முடிச்சிடலாம்னு சொல்லிருக்கானே, பாப்போம். என்னத்த முடிஞ்சு போ. சரி, பாண்டி வரோம்னு சொன்னான்ல. ஆமாண்ணே, முதல்ல அவனுக்கு போன் போட்டு வந்துட்டானாங்க. கேக்குறானே. ஏ தம்பி, நீ அருணாச்சலம் பேரன் தானே? ஆமா, நீங்க? அண்ணே, அவன் யார் தெரியுதாடா? யாருண்ணே? திருச்சியில நம்ம துரத்தணும்ல, அருணாச்சலத்தோட பேரன். ஆமாண்ணே. இவன் வாங்கடா போடா. வாங்கடா வாங்கடா. ஏய் புடிங்கடா, போடா. ஏய் ஐயா, ஏய் என்ன சொல்ற? புடிங்கடா. ஏய் இல்ல, சீக்கிரம் போடா. நல்லா இருக்கு சார், பேக் பண்ணி கொடுத்துருங்க. 2 minutes வெயிட் பண்ணுங்க. புரியல புரியல. ஏய் வாங்கடா. நில்லு. ஏய் நில்றா.